இந்த கல்யாண புரோக்கர் தரகர் மாதிரி படங்களை அமைச்சு இந்த இந்த சிலை வேணுமா இந்த சிலை வேணுமா அப்படின்றது இது இந்தியா மட்டும் இல்ல, வெவ்வேறு கம்போடியா, இட்டலி இந்த மாதிரி நாடுகள்ல இது ஒரு பழக்கமா இருந்தது. ஒண்ணு வந்து சுந்தரரன் பறவை நாச்சியார், ஒரு அடுத்தது வந்து ஒரு சோமஸ்கந்தர், அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த நடராஜர். இது மூணுமே ஸ்மித்சோனியன் மியூசியம்ல இருக்கு. இப்போ அந்த 1970 கன்வென்ஷன் என்னன்னா, you have to prove that the theft happened after 1970, then you don't have to go to courts. The source nation only has to provide the proof. ஒரு எம்லாட்னு ஒன்று ஒரு அனுப்பணும், 30 நாள் டைம் அந்த டெஸ்டினேஷன் whoever has it to refute your claim, otherwise the artifact is forfeit to the source. ஒரு 36 மாசத்துக்கு மேல எஃப்ஐஆர் ஓப்பனா இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெனால்ட்டியோ ஒரு அதனால என்ன பண்றாங்க, இருக்கிற பெட்டி கேஸ் எல்லாம் போட்டு ஒரு கேஸை வந்து ஆல் அக்யூஸ் அரெஸ்டட் ஐடில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறோம். என்ன டீல் போட்டிருக்காங்கன்னா, அதாவது இது ஒரு ஃபைன் பிரிண்ட் அப்படின்னாக்க, இந்த சுந்தரர் பறவையை திருப்பி கொடுக்குறாங்க, இந்த சோமஸ்கந்தர் திருப்பி கொடுக்குறாங்க, இந்த நட்ராஜா தேர் கன்வெர்ட்டிங் இன்டு அ லாங் டேர்ம் லோன். இட் வில் பி கண்டினியூட் டு பி எக்ஸிபிட்டட் இன் ஸ்மித்சோனியன் வித் கீழே வந்து இது வந்து திருடப்பட்ட சிலை, நாங்க இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு போட்டு நாங்க வச்சுப்போம். Indian government does not have all three. Currently the possession is with Smithsonian, ownership is with the temple, title is with the temple. ஸோ இதுதான் இதோட கிரக்ஸ். 2012 இன்னி வரைக்கும் 638 தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 1800 அமெரிக்காவில் இருக்க வர போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 நொண்டி தொட போறோம். நேபாள் வந்து ஒரு 2000 கொண்டு வந்திருக்காங்க, கம்போடியா ஒரு 4000 கொண்டு வந்திருக்காங்க, சின்ன கண்ட்ரி சொல்றேன். பட் இட்டாலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி, அதை பலரும் பெரிய அளவுக்கு பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதோடைய அடி ஆழம் வரை சென்று அதை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். செய்தி என்னவென்றால், 3 செப்பு திருமேனிகள், சோலா பிரான்சஸ், அது ஸ்மித்சோனியன் மியூசியம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்மித்சோனியன் மியூசியத்திலிருந்து அது திருடப்பட்டது என்று அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அதை இந்தியாவுக்கு திரும்பி தர ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒன்லைனர். அதற்குள்ள நம்ம விரிவாக போக போகிறோம். இதை பற்றி விரிவாக நம்மிடையே பேசுவதற்காக திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் விஜயகுமார். விஜயகுமாரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துருங்க. இவர் வந்து இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக இவரும் மற்ற பலரும், இவர்தான் அதோடைய முகமாக இருந்து செயல்படுபவர். உலகில் எங்கெல்லாம் இந்தியாவின் கலைப்பொருள்கள் திருடப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றை கண்டுபிடித்து அவற்றை இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வருவதில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றி வருகிறார்கள். அரசு சாராத ஒரு அமைப்பு. அதை தவிர விஜயகுமாரை பற்றி எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இந்திய கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், மிகுந்த அது பற்றிய ஒரு நாலேஜ், நல்ல அறிவு படைத்தவர் அந்த விஷயத்திலே. த ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவரோடு நான் பலமுறை இவற்றை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன். அவர் இதுல வந்து திக் ஆஃப் த திங்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அதில் விஜயகுமாருடைய பங்கு இல்லாமல் அது நடந்திருக்காது அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். அது அனைத்தையும் பற்றி சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயகுமாரை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். வணக்கம் விஜயகுமார். நன்றி பத்ரி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளாம் இதை பத்தி பேசணும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல செய்தி. ஆனா ஐ வுட் சே இது இந்த மாத்திரையெல்லாம் சுகர் கோட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது வந்து இந்த மாத்திரையில ஒரு விஷத்தை சுகர் கோட் பண்ணி கொடுக்குறாங்கன்றது என்னோட ஒரு கருத்து. ஆஃப் லேட் இது வந்து என்ன சொல்றது, ஒரு போட்டோ ஆப் அப்படின்னு சொல்லுவோம்.
ம். அதாவது மக்களை வந்து ஒரு ஏமாத்து வேலை. இது பலமுறை நம்மளோட கலைப்பொருட்களோட நடந்திருக்கு முன்னாடியே. சரி. நடுவுல கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது. இப்போ இந்த கரண்ட் ஹெட்லைனே மிஸ்லீடிங். அதனால தான் உங்க கூட இந்த நேர்காணல் கண்டிப்பா தேவை. இத தவிர நெறைய ஓப்பன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். இத முதல்ல அறிமுகமாக என்ன ஸ்மித்சோனியன் மியூசியம் என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க இத திருப்பி தராங்க? என்ன சிலைகள்? அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பமா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிருவோம் நம்ம. கண்டிப்பா. இதோட மூல காரணம் வந்து சுபாஷ் கபூர். இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற சிலை கடத்தல் அ நெட்வொர்க்ஸ். அவங்க வந்து நெறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கல்யாண புரோக்கர், தரகர் மாரி படங்கள அனுப்பிச்சு, இந்த ம். இந்த சிலை வேணுமா? இந்த சிலை வேணுமா? அப்படின்றது இது இந்தியா மட்டும் இல்ல, வெவ்வேறு கம்போடியா, இட்டலி இந்த மாரி நாடுகள்ல இது ஒரு பழக்கமா இருந்தது. முன்னாடி இந்த சோசியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி அ ம். ஆக்சுவல் படங்கள அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கபூரோட இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கே தெரியும். 2011, 12ல மும்முரமா போயிட்டு அவரோட அரெஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி அ நம்ம வந்து நெறைய வேல பண்ணோம். வித் லா என்ஃபோர்ஸ்மென்ட். இந்த அத வந்து நம்ம முழுசா இன்னும் வெளிய சொல்ல முடியாது. ஏன்னா, இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் தட் இஸ் ஸ்டில் ஆன்கோயிங். ஆனா, அந்த ஆன்கோயிங். கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னாக்க, கபூரோட டாசியர், அதாவது அவருடன் தொடர்புடைய ஆட்களுடன் இருந்த சில தஸ்தாவேஜுகள் நம்மளோட பார்வைக்கு வந்தது. அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, சரி கபூர பிடிச்சாச்சு. கபூர் வாங்குனத விடு. கபூருக்கு ஆஃபர் பண்ணத வேற யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்க? ம். அப்படின்ற ம். மாரி ஒரு கண்ணோட்டத்துல தேட ஆரம்பிச்சபோது, அதாவது சப்ளையர் ஒண்ணுதான், பையர் வேற. சரி. அந்த நெட்வொர்க்ல மாட்டுனது தான் இன்னொரு கேலரி, வியர்னர் கேலரி. அம்மா, பொண்ணு நான்சி அண்ட் டோரஸ் வியர்னர். வியர்னர் கேலரிஸ் வந்து கபூரோட ஓல்டர் கேலரி இன் நியூயார்க். அப்போ ம். அவங்க அம்மா தவறிட்டாங்க. பொண்ணு வந்து ஷி இஸ் பிகம் ஆல்மோஸ்ட் லைக் அன் அப்ரூவர். அதுக்கப்புறம். சரி. ஸோ இதுதான் சரி. பேக்ரவுண்ட். நம்ம பேசிட்டு இருக்கிற 3 செட்ஸ் ஆஃப் ஐடல்ஸ் ம். ஆர் பிரான்சஸ் ஆர் திருமேனிஸ் we're டாக்கிங் அபவுட். ஒண்ணு வந்து சுந்தரரன் பறவை நாச்சியார். சரி. ஒரு அடுத்தது வந்து ஒரு சோமஸ்கந்தர். அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த நடராஜர். இது 3மே ஸ்மித்சோனியன் மியூசியம்ல இருக்கு. ம். அதுல அவங்க ஒரு ஒரு திருமேனிய வேர்னர் கிட்ட இருந்து வாங்குனாங்க. அப்போ வந்து நாங்க கேட்கிறோம். எப்படி என்ன குடுத்தாங்க? ம். அதாவது ப்ராவனன்ஸ்ன்னு சொல்லுவோம். தாய் பத்திரம். என்ன அதாவது டீடைல்ஸ்லாம் எங்கிருந்து ஆரம்பித்து, யார்ட்டமிருந்து யார் வாங்கி, அவரிடமிருந்து யார் வாங்கி, கடைசியா எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப வீட்டு அதாவது பத்திரங்கள் மாதிரியேன்னு நீங்க சொன்னீங்க. தாய் பத்திரம். ம். இப்ப யுஎஸ்ல வந்து இந்த நெறைய சமீபத்துல இந்த மாரி கேஸ்கள் வெளிய வர அவங்களோட அக்விசிஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்காங்க. ம். நெறைய பேக்லாஷ் ஆஸ்திரேலியா மற்றும் மத்த இடத்துலலாம் திருப்பி குடுக்குறது வந்தனால, அவங்க ஒரு ரிவ்யூ மாரி வச்சு, ஒரு சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட், அதாவது நம்ம நம்ம மியூசியம் பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா? நம்மளோட ம். பொருள்கள அந்த மாரிலாம் வச்சுட்டு இருக்கும்போது, இப்ப ம். நாங்க இத பத்தி கேட்கிறபோது, அவங்க கொஞ்சம் இதாயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி நம்ம சரி. நம்ம இத பத்தி சொல்றாங்களே அப்படின்ற மாரி. ஸோ அவங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த இடத்துல காரணம் ஸ்மித்சோனியன் ஆமா. மியூசியமே இத வந்து இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லலாமா அத? அவங்களோட இன்டர்னல் டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸ் இதோட சரி. ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா சரி. அந்த டைம்ல இது நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அப்ப என்ன ஆகுது? 2017, 18ல இதுல வந்து 3 கோயில் சம்பந்தம். 3 1/2 கோயில்னு வச்சுப்போம். ஒண்ணு வந்து வீரசோழபுரம் நாரீஸ்வரர் கோயில். எல்லாருக்கும் தெரியுமா அந்த லேண்ட் கிராப் கேஸ். ம். அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் பிரான்சஸ் வந்து வெளிய போச்சு. ஆலத்தூர்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் 2 டெம்பிள்ஸ். அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டியில இருக்கிற ஒரு கோவில். இந்த 3 கோவில் சிலைகள் தான் இதுலன்னு. என்ன இதுக்கு ஒரு லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 1956 டூ 57 பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி போய் இந்த கோயில்களை படம் எடுத்திருக்கிறாரு. அப்ப ம். இதுல எவிடன்ஸ் வந்து ப்ரீ தெஃப்ட் இன் சிட்டு போட்டோகிராஃப்ஸ். ஓகே. நார்மலா நம்ம இதெல்லாம் என்ன சொல்றோம்? கோவிலுக்குள்ள இந்த சிலைகள் இருக்கிறத, இந்த செப்பு திருமேனிகள பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி படமாக எடுத்து அவர்கள் ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஆமா. கண்டிப்பா. டேட்டோட 1956. ம். சரி. 56, 57. ஆக்சுவல் 56. டேட் செப்டம்பர் சம்திங் இஃப் ஐ ரிமெம்பர். 1 சரி. செப்டம்பர்ல 1956 and 57. சரி. அதாவது இந்த சிலைகள் இதுல வந்து நம்ம 2 விதமா பார்க்கணும். அமெரிக்கா லா என்ஃபோர்ஸ்மென்ட், இன்டர்நேஷனல் லா,
உங்க வியூவர்ஸ் தெரியணும்னா 1970 வந்து ஒரு ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஆர்ட் மார்க்கெட் கன்சிடர்ஸ், இன்க்ளூடிங் நம்ம ஊர்ல இருக்கிற இவங்களே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, 1970க்கு அப்புறம் திருடப்பட்ட சிலை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா 1970 ஒரு யூஎன் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு யூஎன் ஸ்டாச்சுவேட் கொண்டு வராங்க. இந்தியாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ராட்டிஃபை பண்ணுது. 1972ல நம்ம ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் உள்ள வருது. இப்போ அந்த 1970 கன்வென்ஷன் என்னன்னா, you have to prove that the theft happened after 1970, then you don't have to go to courts. The source nation only has to provide the proof. ஒரு எம்லாட்னு ஒன்று ஒரு அனுப்பணும், 30 நாள் டைம் அந்த டெஸ்டினேஷன் whoever has it to refute your claim, otherwise the artifact is forfeit to the source. ஓகே. இந்த 1970 அப்ப என்ன ஒரு அதான் சொன்ன ஒரு இட் டசன்ட் வாஷ் ஸ்டோலன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்ப இட் டசன்ட், இது வந்து ஒரு எனேபிளிங் கொஞ்சம் ஜஸ்ட் இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கவும், இதை விளக்கி சொல்லிடுவோம். அதாவது வெளிநாட்டுல இந்தியாவுடைய ஒரு கலைப்பொருள் வெளிநாட்டுல இருக்கு, அது 1970க்கு பிறகுதான் போயிருக்கு அப்படின்னு நம்மகிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கோர்ட்டு கிட்ட எல்லாம் போவே வேண்டாம், நேரா அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு இங்க பாருங்க எங்களுக்கு கிளியர் எவிடன்ஸ் இருக்கு, 1970க்கு அப்புறமா நீங்க இதை எடுத்துட்டு போயிருக்கீங்க, அதனால இதை உடனடியாக திரும்ப தரவும் அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் பெறுவதற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 1970க்கு முன்னால் போயிருந்தால் அப்ப அவ்வளவுதான்ங்கிறது கிடையாது, நம்ம அதையும் திரும்ப பெறலாம், நம்ம காமன் லா ஆணைகள் வழியாக அதை செயல்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். கரெக்ட் தானே நான் சொன்னது? கண்டிப்பா. அது என்னன்னா இந்த ப்ரூஃப் வந்து காமன் லால வரும். காமன் லால தீஃப் டஸ் நாட் பாஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருட்டு பொருள் எனி அமௌண்ட் ஆஃப் பேசேஜ் ஆஃப் டைம் டஸ் நாட் கிவ் யூ டைட்டில். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். நம்ம பத்தூர் நடராஜா பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், சிவபுரம் நடராஜா பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். பத்தூர் நடராஜா கேஸ்ல நாட் ஓன்லி வாஸ் திஸ் எஸ்டாப்ளிஷ் பிகாஸ் த தெஃப்ட் ஹேப்பன்ட் இன் 1956, இட் லெஃப்ட் இந்தியா 1958. 1972 டைம்ல நம்ம இந்த கேஸ் எல்லாம் 2 சிவபுரம் கேஸும் பத்தூர் கேஸும் வருது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இந்த கேஸ்ல இது வந்து ரொம்ப எவிடன்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது தெரிய வரும். இதுல என்ன கிளியரா சொல்றாங்க அப்படின்னாக்க 1970க்கு முன்னாடி நம்ம ஃபைட் பண்ணணும். இந்த ஃபைட் பண்றதுக்கு மெயினா டெம்பிள் தெஃப்ட் ஹேப்பன்ட் அப்படின்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் தட் பிகம்ஸ் த மெயின் டாக்குமெண்ட். ஓகே, முதன்மை ஆவணமா அந்த எஃப்ஐஆர் இருக்கணும், முதல் தகவல் அறிக்கை இருக்கணும். அதாவது crime has to be committed, அந்த crime has to be recorded. இப்ப நம்ம கேஸ்ல நிறைய டைம் இந்த theft has not been properly registered or என்ன ஆகுதுனாக்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டேட்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பேஸ்ட் ஆன் ஓப்பன் எஃப்ஐஆர்ஸ். ஒரு 36 மாசத்துக்கு மேல எஃப்ஐஆர் ஓப்பனா இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெனால்ட்டியோ வருது. அதனால என்ன பண்றாங்க, இருக்கிற பெட்டி கேஸ் எல்லாம் போட்டு ஒரு கேஸ வந்து ஆல் அக்யூஸ் அரெஸ்டட் ஐடில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி சரி. அப்போ அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆயிடுது. இது வந்து நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா பொட்டாவளியில திருடு போன ஹனுமான் சொல்லி, அதாவது கபூர் அரெஸ்ட் ஆகி 8 மாசம் கழிச்சு ஒரு திருட்டு நடக்குது, 1 வருஷத்துக்குள்ள அந்த கேஸ் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இதனால இந்த எஃப்ஐஆர் இல்லாதது ஒரு பெரிய கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய இதா இருந்திருக்கு. ஆனா இந்த காலத்துல அதாவது 1950 60கள்ல there is a wave of thefts நம்ம இப்போ பாக்குறோம். சரி, நம்ம அப்பவே உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 2 கிளியர் கேஸ் தெரிஞ்சது. பத்தூர் நடராஜா ஆன் த வே டுவர்ட்ஸ் கனடா, பம்பர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிவபுரம் டு த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் நார்டன் சைமன். ஆனா அந்த டைம்ல நம்மகிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஐஎஃப்பி had already documented. இப்ப நம்ம அப்பவே உஷாராகி ஒரு ஆடிட் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் அப்பவே வெளியே வந்திருக்கும். பல திருட்டுகள் அப்பவே வெளில வந்திருக்கும். கண்டிப்பா. இந்த திருட்டு மட்டும் இல்ல, எக்ஸ்பர்ட்டா ஃபேக் பண்ணி ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்றாங்க. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற சுந்தர பெருமாள் கோயில்ல இருக்கிற அந்த கேஸ்லாம். ஸோ 2 விதமா, ஒன்னு ஸ்ட்ரெயிட்டாவே தெஃப்ட், 2வது அச்சு அசல் டூப்ளிகேட் பண்ணி ஒரிஜினல் தூக்கிட்டு போகணும். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துட்றேன். விஜய் வந்து த ஐடல் தீஃப் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் எழுதி தமிழ்ல நம்ம அதை வந்து சிலை திருடன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். வேறு சில மொழிகள்லயும் அது மொழி மாற்றமாகி இருக்கு. இப்ப நம்ம பேசக்கூடிய பல விஷயங்களுடைய அடிப்படை பேசிக் தகவல்கள் எல்லாமே அந்த புத்தகத்துல நீங்க ஆங்கிலத்துல படிக்கலாம், தமிழ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், வேற என்னென்ன மொழியெல்லாம் வந்திருக்குன்னு தெரியல, ஹிந்தியில வந்திருக்கா, மராட்டியில வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ பல மொழிகள் இருக்கு, வாங்கி படிங்க. ஏன்னா இதுல பல விஷயங்கள் இப்ப விஜய் சொல்றதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா இன்றைக்கு நம்ம பல விஷயங்கள கவர் பண்றதுனால அத விரிவா பேச முடியறதில்ல. சுபாஷ் கபூர் யார் அப்படிங்கிறதும் அதுல நல்ல விளக்கமா இருக்கும். ஸோ அவசியமா அந்த புக்க வாங்கி படிங்க அப்படிங்கறத அதுல சேர்த்து சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஓவர் டு யூ. சொல்லுங்க விஜய். இப்போ வந்து திருப்பி ஸ்மித்சோனியனுக்கு வருவோம். அப்ப ம், என்ன ஆகுது, ஸ்மித்சோனியன் ஹேஸ் ஆல்ரெடி பீன் அலர்ட்டட். இஃப் நாட் ம், நம்ம சொல்லி அலர்ட் பண்றதுன்றது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவன் தான் செஞ்சானான்றது. அதுக்கெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆன் தர் ஓன், இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அந்த பொருள் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்களோ அவங்கள இன்டைட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராமினன்ட் மியூசியம் நீங்க வேலை பண்ணணும். இப்போ கபூர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்க, இல்ல வேற இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி குவைட்டா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, எனக்கும் ஒரு நம்மளோட தெரிஞ்ச ஒரு ஆர்ட் கிரைம் இன்ஸ்டியூட் அவங்களுக்கும் ஒரு டயலாக்ல ட்விட்டர்ல நான் இந்த பதிவை போடுறேன். இந்த மாதிரி இந்த மியூசியம்ல இருக்கிற இந்த சிலைகள் தே ஹவ் பீன் ப்ரூவன் டு பி ஸ்டோலன், வி ஹேவ் த ப்ரூஃப் அப்படின்னு இது எந்த போட்ட உடனே வருடம் போடுறீங்க நீங்க? 2017, 18, 17ல நம்ம 16 எண்டு 17ல நம்ம மேட்சிங் பண்ணி ஏஎஸ்ஐக்கும் நம்ம நம்ம மெயினா என்னன்னா வி டோன்ட் அப்ரோச் டைரக்ட்லி பிகாஸ் ஒன் அவர் ஒர்க் இஸ் டு ஃபெசிலிட்டேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். சரி. அதாவது நம்ம வந்து ஒரு புலனாய்வுத்துறை கிடையாது. அதனால வி ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. ஸோ ஒரு காப்பி இப்போ மெயினா எப்படி பார்ப்போம்னா 3 விதமா பார்ப்போம். ஒன்று ம், வந்து ஒரு பப்ளிக் மியூசியம்ல இருந்தா ஒரு அப்ரோச், ஒரு ஆர்ட் ஃபேரோ இல்ல ஒரு ஏல நிறுவனத்துல இருந்தாலோ இன்னொரு அப்ரோச், சரி. ஒரு பிரைவேட் டீலர்கிட்ட இருந்தா இன்னொரு அப்ரோச். இது ம். வெவ்வேறு டிகிரி. இந்த பிரைவேட் டீலரா இருந்தா ரிஸ்க். அது உள்ள போயிருச்சு அப்படின்னாக்க திருப்பி வெளியே வரதுக்கு 40, 50 அவ்வளவுதான். வருஷம் ஆகும். அது அது ஒரு ஒரு பிளாக் ஹோல்ல ஆமா, போன மாதிரி அவங்க அப்படியே ஆமா, காணாக்கிடுவாங்க மொத்தமா. ஆமா. ம். அதே மாதிரி இந்த ஆர்ட் ஃபேர் ஆப்ஷன்னா ஜூரிஸ்டிக்ஷன் வெரி வெரி கிளியர். நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். மியூசியம்ல இருந்தா ஓகே கொஞ்சம், ஏன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அவ்வளவு தூரம் மாயமாகாதுன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம ம். இதுல வந்து மியூசியம்ல இருந்தது. சரி. அப்ப என்னன்னா இது மட்டும் இல்ல, வீரச்சோழவரத்துல இருந்த சிலைகள் கிளீவ்லண்ட் மியூசியம், அதே மாதிரி ஃப்ரீயர் விச் இஸ் ஸ்மித்சோனியன், ம். அப்புறம் ஒரு சிலை வந்து கிறிஸ்டிஸ் ஆப்ஷன்ஸ் மாட்டி இருந்தது. ம். ஸோ இந்த தகவலை அனுப்பிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆலத்தூர்ல இருக்கிறது மெட்ரோபாலிட்டன் மியூசியம்லயும் மற்ற மியூசியம்லயும் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் சரி, இருக்கும்போது சரி. அவங்க இந்த டீட்டெயில பேசும்போது நம்மளோட ஒர்க் பண்ற see we work with a lot of experts in this field and also சரி. journalists. So there was a journalist in America who has collaborated with me ம். previously on the Kapoor story. உங்களுக்கே தெரியும், சரி. அவர் ஜேசன் ஃபெல்ச் டேசிங் ஆஃப் ஃப்ரைடேட்னு ஒரு புலிட்சர் அவார்ட் நாமினி ரேஞ்ச்ல. ஸோ ம். அவர்கிட்ட தான் நம்ம வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஜேர்னலிஸ்ட் மூலமா கேள்வி கேட்டு தான் பதில் வரும். நம்மள ஆக்டிவிஸ்ட் நம்ம போய் கேட்டா நீ யாருன்னு பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்ப அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அஹ், தகவல்கள் வரும்போது அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, உஷாராயிட்டாங்க. சரி இதுல வந்து ஏதோ எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இதுதான் நான் சொல்றேன், நம்ம இன்டர்நெட்லயோ இல்ல என்ன இதுலயும் வி ஹேவ் டு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ம். ஒன்னு பொட்டன்ஷியலி யூ கேன் பி சூட், ஏன்னா இது எல்லாமே $1,000,000 டிரான்சாக்ஷன். ஸோ வி வெரி கரெக்ட். வெரி கேர்ஃபுல் கரெக்ட். பிஃபோர் வி புட் அவுட் எனிதிங். இதுல என்னன்னா அந்த பீரியட்ல ஃபார் எக்ஸாம்பிள் வீரச்சோழபுரத்தில் நடந்த ஒரு அதிகாரியோட இன்டர்வியூ எடுத்து அவங்க பேசிக்கிறாங்க. ம். அந்த அதிகாரி வந்து ஹி லெட்ஸே ஒரு அந்த ஆடியோ காணொளியில அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கோயிலை சுபாஷ் கபூர் கேங் தான் திருடினாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப சரி. என்ன ஆகுது, கபூர் ஆக்சுவலி மைக்ரேட்டட் அமெரிக்கா 1974. அப்ப என்ன theft happened after 1970 அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள் எடுத்து போயிட்டு இவங்க என்ன அவங்களோட கியூரேட்டர்கள் நம்ம 1968வது வருஷத்துல இருந்து அவங்க கிட்ட தஸ்தாவேஜ் இருக்கு, அதனால இந்த கேஸ் இல்லாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி. ஸோ இந்த தகவல் அப்படி அப்படி ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம எஃப்ஐஆரோ இல்ல ஒரு 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 நேர்காணலோ, அதுக்கப்புறம் ம். என்னோட இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூல நான் பேசுறதை எடுத்து அவங்க பேசுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இதை பேசியிருக்கான், அவங்ககிட்ட இந்த தரவுகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கான், இப்ப நம்ம என்ன பண்றது. அப்போ இன்னொரு அவன் இவனே அந்த மியூசியம்ஸ்ல இருக்கானே அவங்களுக்கு எழுதுறாங்க, உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளவே ஒரு இந்த நெட்வொர்க் இந்த நடந்துட்டு இருக்கு. இந்த இன்டர்னல் டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வருது? ஸோ என்ன ஆச்சு, நம்ம இப்போ ஒரு ரெஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி அவங்க டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் அவங்க ம். எல்லாம் குவைட்டா இருப்பாங்க. கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண உடனே அப்ப என்ன, நாங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஓகே. ஃபுல்லுக்குமே
ஓகே, போட்டாங்க. ஓகே, ஓகே, அதாவது ஓகே. எந்த வருஷத்துல நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து, அதாவது நான் போட்ட அப்பா! ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எடுத்து அவங்கக்குள்ள அவங்க பேசிட்டது எல்லாம் இருக்கு. அப்போ இதுல என்ன நான் எனக்கு தெரிஞ்சு அதாவது மியூசியம் எந்த அளவுக்கு அவங்களோட டேட்டாவ சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ம், 2018ல இருந்து வெயிட் பண்றாங்க. இது போயிரும். அதாவது முன்ன மாரி இந்தியா கேர் இருக்காது. நம்ம ம், தள்ளி போட்டா குவைட்டா போயிரும், குவைட்டா போயிரும்னு. ஸோ ம். 2016லேருந்து ஓடிட்டு இருக்கு இந்த இது. சரி, 17, 18ல அவங்களுக்கு இந்த வந்துருது. இது எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. சரி. அப்போ என்ன ஆச்சு? நான் எதுக்கு இதுல போய் கொஞ்சம் இன்வால்வ்டா கேட்டுட்டு இருந்தேன்னா, இத சொல்லுவோம். இது ஒரு நடராஜர், ஒரு சோமஸ்கந்தர், ஒரு சுந்தரரன் பறவை. இது ம், ஒண்ணுமே இம்பார்ட்டன்ட். இந்த ம், சுந்தரரன் பறவை எடுத்தோம்னா, அது ம், வந்து ஒரு வில்லியம் வுல்ஃப்ன்னு ஒரு டீலர். அவங்களோட கலெக்ஷன்ல இருந்து ம். சாக்லர்ன்னு ஒரு ஓபியாய்ட் ஆர்ட் கேலரி. ஸ்கேண்டல். ம், ம், ஆமா. அவர் ஒரு பயங்கர கலெக்டர். தே ம், மேட் மணி ஆஃப் மெடிசின்ஸ். ஸோ அவங்களோடது வந்து வி ஹவ் காட் திஸ் சேம் நெட்வொர்க் ம், பிகாஸ் வி ஒர்க் வித் அதர் கம்போடியா, நேபாள் அண்ட் நாட். ஸோ இந்த குரூப் இந்த பேரிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீலர், செல்லர் அந்த பேரிங்ல ஏற்கனவே நம்மளோட கேஸ் சம்பந்தர் ஃப்ரம் சீர்காழி ஹயாவனேஸ்வரர் கோயில்லேருந்து ம், ஆஸ்திரேலியாவுக்கு 1969ல போன சில திரும்பி வந்தது. ம். ஒரு 3 வருஷம் முன்னாடி. அதுவும் இதே தான். டீலர் சோல்டு வந்து வில்லியம் வுல்ஃப். இந்த வில்லியம் வுல்ஃபோட ஒபிச்சுவரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வந்து ஐ cannot டாக் அபவுட் மை சோர்சஸ், ஹவ் ஐ கெட் இட் ஃப்ரம் இந்தியா அந்த ம். மாதிரிலாம். அதாவது ஹி வாஸ் அ நோன் ஸ்மக்லர். சரி. அப்போ அந்த வில்லியம் வுல்ஃப் ஓட பேப்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சுந்தரன் பறவை வாஸ் ஆன் லோன் டு another மியூசியம் ஃபார் a லாங் டைம் ஃப்ரம் ம். சாக்லர் பிஃபோர் ஸ்மித்சோனியன் பாட் இட். பாட் ஸோ இட். அவங்க ஓகே. கிட்ட போய் கேட்கறாங்க. நீங்க அத இவ்வளவு நாள் லோனா வச்சிருந்தீங்களே, அப்போ நீங்க ம். என்னெல்லாம் டிசிஷன் எடுத்தீங்க? ஆ. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த சிலைகள்லாம் வில்லியம் வுல்ஃப்ன்னு ஒரு ஆள் வந்து வித்தாரு. ம். அப்படின்ற பேப்பர் ஒர்க்க நாங்க தேடி பார்க்கும்போது, வில்லியம் வுல்ஃப் அவனோட லிஸ்டிங் அதுல டேட்டா எடுத்துட்டாங்க. ரிடாக்ட் ம். பண்ணிட்டாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் த லிஸ்ட். ஸோ அதுல ஒரு சோமஸ்கந்தர், ஒரு சீட்டட் சிவா, ஒரு ஸ்டாண்டிங் விஷ்ணு, ஒரு நட்ராஜா, பார்வதி, அப்புறம் புத்தா ஃப்ரம் கம்போடியா, ஸ்டாண்டிங் கெமார் ஃபியூச்சர். அதாவது ஒரு பெரிய கேட்டலாகே அவன் ம். சாக்ல ஆஃபர் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து சரி. நம்ம திருப்பி தோண்டிட்டு இருக்கோம். இது என்னவா இருக்கும் அப்படின்னு உள்ளவே சாக்லரோட ஆர்கைவ்ஸ் தே ஓப்பன்ட் அப் பிட். ஸோ இது ம். வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராபபிள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரின்னு வச்சுப்போமே. ம். ஸோ இது கூட நிறைய தோண்டினா வெளியே இன்னும் நெறைய வரும். இந்த லிஸ்ட்ட எடுத்து தோண்டிட்டே போனா, பல திசைகள்ல பல பேர்களுக்கு இந்த திருடி விட்ட சிலைகள் எங்கெங்கெல்லாமோ இருக்கு. இன்னும் பெரிய இதுல லிஸ்ட் என்ன இருக்கு. இம்பார்ட்டன்ட் பத்ரி அப்படின்னாக்க, இந்த சுந்தரர் பறவை, இந்த சோமாஸ்கந்தர், இந்த திருத்துறைப்பூண்டி நடராஜர் எல்லாமே 1956 அண்ட் 57 தான் போட்டோ. சரி. அதுக்கப்புறம் 1970க்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருச்சு. ம். அப்படிதான் பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா சரி. நம்ம இந்த நடராஜர் கிட்ட வருவோம். இந்த ம். நடராஜர் என்ன ப்ராப்ளம்னா, இப்ப எல்லா ஹெட்லைனும் சொல்றாங்க ஸ்மித்சோனியன் ரிட்டர்னிங் 3 பிரான்சஸ் டு இந்தியா, 3 சரி. ஐடல்ஸ் பீங் ரிட்டர்ன் டு இந்தியா, விச் இஸ் ம். ராங். ம். என்ன டீல் போட்டிருக்காங்கன்னா, இந்த அதாவது இது ஒரு ஃபைன் பிரிண்ட் அப்படின்னாக்க, ம். இந்த சுந்தரர் பறவையை திருப்பி கொடுக்குறாங்க, இந்த ம். சோமஸ்கந்தர் திருப்பி கொடுக்குறாங்க, இந்த நட்ராஜா தேர் கன்வெர்ட்டிங் இன்டு அ லாங் டேர்ம் லோன். இட் வில் பி கண்டினியூட் டு பி எக்ஸிபிட்டட் இன் ஸ்மித்சோனியன் வித் கீழ வந்து இது வந்து திருடப்பட்ட சிலை, நாங்க இந்தியாவுக்கு திருப்பி அட கொடுத்துட்டோம் அப்படின்னு போட்டு நாங்க வச்சுப்போம் அப்படின்னு ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. பாவிகளா! அதாவது நாங்க திருடிட்டோங்க. அதாவது யாரோ திருடி எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா, அத நாங்க திருப்பி குடுத்த மாதிரியும், அது திருப்பி அவர்கள் எங்களுக்கு லாங் டெர்ம் லோன்ல குடுத்த மாதிரியும், இந்த நடராஜர நாங்க உண்மையிலேயே குடுக்கவே போறதில்ல இந்தியாவுக்கு. அதுதான் டீல். அதான் டீல். ஐயோ! அதாவது ஆ. இதுல பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோமஸ்கந்தர் பறவை எல்லாம் நாட் ஹை வேல்யூ. நட்ராஜா இஸ் சப்போஸ் டு பி த ஹை வாட்டர் ஆமா. மார்க் இப்ப அப்படின்னு. உலகமெங்கிலும் அந்த அந்த பர்ட்டிகுலர் சோழா நடராஜாவுக்கு பயங்கர மதிப்பு. இதெல்லாம் என்ன 30, 40 மில்லியன் டாலர்ஸ் என்ன கணக்குல வச்சிருக்காங்க? இல்ல அதுக்கும் மேல போயிருச்சா? காட்ஸ் ஆர் பிரைஸ்லெஸ். பட் லெட்ஸ் சே நமக்கு த ஆக்சுவல் நமக்கு அவங்க வேல்யூவேஷன் ம், அந்த காலத்து வேல்யூவேஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இருந்த டாலர் வேல்யூல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சொல்ற ரேஞ்சுக்கு வந்துரும். ம், அப்பவே அவங்க வாங்கின போதே. பட் இந்த ம், நட்ராஜர் குறித்து நான் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க, இத அவங்க ம். வியர்னர்ட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த வியர்னர் கிட்ட இருந்து வாங்கும்போது அவ 92ல ஆஃபர் பண்றாங்க. அந்த 92ல ஆஃபர் பண்ணும்போது அவ கொடுத்த பேப்பர் ஒர்க்கும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த சரி. பேப்பர் ஒர்க்ல தான் அந்த திடுக்கிடும் தகவல்கள் வருது.
அதுல ம். பாத்தீங்கன்னா இது தாய்லாந்துல இருந்து லண்டனுக்கு ராஜாராமா ஆர்ட் கேலரி அப்படின்னு ஒரு கேலரிக்கு வந்தது. ம். அங்கேருந்து ஐ பாட் இட் அண்ட் மூவ்ட் இட் டு யுஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா யுஎஸ் கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன்ல கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் தாய்லாந்துன்னு போட்டு ஃபைல் பண்றாங்க ம். 1973ல. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் மேனிஃபெஸ்டோ போய் கிளரிக்கல் எரர் ஆ. அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. சரி. அப்படின்னா நீங்க யோசிங்க, இதே பீரியட்ல தான் நம்ம $1 மில்லியன் நாட்டன் சைமன் அந்த சிவன் குடல் சோமஸ்கந்தர் தகராறு நடந்துட்டு இருக்கு. இந்தியா இஸ் ஃபைல்ட் கேஸ் இந்த யுஎஸ். அதை நம்ம வாபஸ் வாங்குறோம். ஏன்னா அவர் இதே மாதிரி ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஆ. அவன் வந்து இந்த நடராஜரை மட்டும் 10 வருஷம், அதாவது அஹ், சிவபுரம் நடராஜரை வந்து நான் 10 வருஷம் ஒரு பப்ளிக் அமெரிக்கன் மியூசியம் வச்சுட்டு இந்தியா கொடுத்துருவேன். என்கிட்ட இருக்கிற மத்த கலெக்ஷனை ஒரு வருஷத்துக்கு நான் அக்விஷன் பண்றேன், நீங்க எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணேன். இதை நம்ம அப்புறம் பேசுவோம், இது பெரிய. ம். ஸோ அந்த 1972 டைம்ல இட் வாஸ் ஹாட் சப்ஜெக்ட். ஸோ அதனால எங்களோட இது என்னன்னா, வேனர் தாய்லாந்துன்னு போட்டு உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பேப்பர் இந்தியான்னு ஒர்க்ல பேர் மாத்தி. ஆ. அதுக்கப்புறம் அந்த டேட்டை இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போடுறாங்க. ஏன்னா ம். முன்னுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இந்தியாவோட ஆன்டிகுட்டிஸ் ஆக்ட் வாஸ் enacted 1972 தான். நான் 72க்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்துருது அப்படின்றதுக்கு 3 பேரை வியர்னர் as listed. ஒன்னு வந்து பிரஜாபாதித்யா பால். அகைன் இந்த 3 பேர் நான் இப்ப சொல்றேன்னா எல்லாருமே பத்மா அவார்டிஸ் இன் இந்தியா. அதாவது பால் வந்து இத வந்து பார்த்துட்டாரு கேலரியில அப்படின்னு வியர்னர் சொல்றதா அவங்க கியூரேட்டர் எழுதியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, ஆனா அது அவங்க பால் போய் check பண்ணி சைன் பண்ணி ப்ரொவனன்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது கொடுத்திருக்காரா? நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்னும் தெரியாது. டேட்டா வெளில தெரியாது. வரல. பட் அவங்களுக்கு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மியூசியம். ரெண்டாவது, அந்த டைம்ல இந்த மியூசியமோட குரேட்டர் யாருன்னு பார்த்தா வித்யா தேஜா. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் எல்லாரும். இந்த துறையில அவங்க தான் வந்து இந்த பிரான்ஸ பல வாங்கலாம் அப்படின்னு பல அக்செப்ட் பண்ணாங்க. கட்டுரைகளையும், புத்தகங்களையும் எழுதினவங்க. பட் அன்பார்ச்சுனேட். சரி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொல்லியல் துறை டைரக்டர் நாகசுவாமி இந்த சிலையை பார்த்து, இந்த சிலை தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்ட சிலையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. ம். இத வந்து அந்த மியூசியம் வெப்சைட்லயே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த லைன் இன்னும் அப்படியே அந்த வெப்சைட்லயே ம். இருந்தது. அந்த இதுவும் அவங்க கியூரேட்டோரியல் ஜஸ்டிஃபிகேஷன்ல அவர் பேரு போட்டு இருக்கு. ஸோ இந்த 3 தான் அவங்களோட, அதாவது somebody authenticated that it was already in the US before the date, saying that this customs justification is authentic. அது இது திருடப்பட்ட சிலை இல்லைன்னு அவரோட என்ன அத்தாரிட்டியில அப்படி போட்டாங்க, அது ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் டீட்டெயில் போகல. இந்த 3ம் வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ குழப்பங்கள் உள்ளது. மற்ற 2 சிலையிலும் அந்த குழப்பம் இல்லை. எந்த டீட்டெயிலும் இல்ல. அதாவது அந்த கஸ்டம்ஸ்லயோ சுந்தரர் பறவை நாச்சியாரோ அல்லது சோமாஸ்கந்தர்லயோ இந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. இப்ப இவ்வளோ குழப்பங்கள் இருந்த நடராஜர் அப்பவே அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கணும், இல்ல செக் பண்ணிருக்கணும், இல்ல இவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க பிரெஞ்சு இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில போட்டோ இருக்குன்னு போய் செக் பண்ணாங்களா, அதெல்லாம் தெரியாது, செக் பண்ணல. இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிற நேரத்துல இந்த நடராஜர் சிலைய அவங்க who has the title to even offer it as a loan, this is the other one. இப்போ ஒரு இதுல வந்து நம்ம கிளாரிபிகேஷன் என்ன பண்ணா, வாட் இஸ் an endowment? endowment அப்படின்றது கொடை. கரெக்டா? எனக்கு நீங்க தான் தமிழ் எக்ஸ்பர்ட். endowment is for perpetuity. அதாவது இப்போ அதாவது நம்ம கல்வெட்டுல பாக்குற மாதிரி இந்திரனும் இது சூரியனும் சந்திரனும் ஏறி இறங்குற வரைக்கும். ஆமா, சந்திராதித்தர்கள் உள்ளவரை அப்படின்னு இந்த காலம், இந்த உலகம் இருக்கும் வரை நான் வந்து இதை இந்த கோவிலுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அது அந்த கோவிலை விட்டு வெளியிலேயே போகவே முடியாது. நீங்க கடன் கொடுக்க முடியாது, விற்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, even the temple is only a custodian. The state is also a custodian, like a minor child. இப்போ நீங்க பத்தூர் நடராஜா லண்டன் கேஸ்ல பாத்தீங்கன்னா who has superior title னு கேட்கும்போது who all sued னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா sued, தமிழ்நாடு கவர்மெண்ட் sued, the temple sued. அங்க இருக்கிற அது என்ன சொன்னா who has the superior rightனா
the Hindu temple has a superior right. Even if it is completely ruined, if a single brick continues to exist, it can be brought back to worship, Correct. and the temple has the rights on the deity. So this was the core which was used on the Ram Janmabhoomi case as well. So this is a precedent. So on what basis? See, உங்களுக்கு வந்து சரி இது ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு இந்த கேஸ், இழுக்கவே கூடாது, ஏன்னா கிளியர் ப்ரூஃப், இன்சிட்டு போட்டோ இருக்கு, திருடு போறதுக்கு முன்னாடி சில இருந்த ப்ரூஃப் இருக்கு, டாக்குமெண்ட் தஸ்தாவேஜுகள் எல்லாம் பொய்யாக்கப்பட்டுனா அவர் நம்பகத்தன்மை கம்மியா இருக்குன்னு இப்ப ஒத்துக்கிறாங்க. அவங்களோட பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 சிலைக்கும் அவங்க அந்த டைம்ல இருந்த ஜஸ்டிபிகேஷன் இப்போ இருக்கிற ரிவைஸ் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது நம்பகத்தன்மை இல்லை, அதனால திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நடராஜர் சிலையும் கோயிலுக்கு தான் வர வேண்டும். If the government wants to do, let them give some other that is in stock. இப்போ உங்களுக்கே தெரியும் மியூசியம்ல அவ்வளவு ஸ்டாக் இருக்கு. They can give another one for a long term loan instead. So now the title, possession and ownership, Indian government does not have all three. Currently the possession is with Smithsonian, ownership is with the temple, title is with the temple. So இதுதான் இதோட crux. ரெண்டாவது, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதே ஆலத்தூர் சிலைகளும் ஃப்ரம் வீரச்சோழபுரம் சிலைகளும் மற்ற மியூசியம்லையும் ஆப்ஷன் ஹவுசஸ்லையும் இருக்கு. இப்போ நம்ம இந்த லாங் டேர்ம் லோன் அப்படின்னு ஒரு எஸ்கேப் ரூட்டை கொடுத்துட்டோம்னா எல்லா மியூசியமும் இதே கேட்க ஆரம்பிப்பாங்க. என்னையா வந்து ஸ்மித்சோனியனுக்கு கொடுத்துருக்க, நான் உங்களுக்கு திருப்பி தர மாதிரி தரேன், ஆனா நானே வந்து எனக்கு வந்து நீ இதை பல 100 ஆண்டுகளுக்கு இங்க லோன்ல கொடுத்துரு, நானே வச்சுக்கிறேன், கொடுத்த மாதிரி ஆகும், வச்சுக்கிட்ட மாதிரி ஆகும்ட்டு. ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. இது வந்து நம்ம பண்ணியிருக்கவே கூடாது. நம்ம வந்து ஒரு புது ஒரு கதவை திறந்து விட்டுருக்கோம். திருடர்களுக்கு பின்வாசல் வழியா நீ வந்த திருடின தப்பு, ஆனா நீ வந்து பின்வாசல் வழியா போய்க்கோ, நான் வந்து என் பொருளை உங்ககிட்ட கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம். இது என்ன, இது நியாயமே இல்லை. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். And more importantly, I think civil society has to voice its opinion. Not only that, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சிமிலர் என்ன சொல்றது, ஒரு ஒரு முட்டாத்தனம்னு சொல்றது கவர்மெண்ட்ட தப்பு, ஒரு மிஸ்கைடட்னு சொல்லலாமா? இப்ப பிப்பவா புத்தா ரெலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் நோட் எல்லாரும் ரெடி பண்ணி அது ஒரு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். ஏன்னா இது எல்லாமே நம்முடைய இதை பாக்குறவங்களுக்கு புதுசு. இப்ப நீங்க இதுலயே தோய்ந்திருக்கீங்க, நான் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிப்ரவா ரிலிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சுருக்கமா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு 4 பீரியடா பிரிக்கிறோம் களவு போனாங்க. அதாவது கொலோனியல் பீரியட். கொலோனியல் பீரியட்ல நம்ம வந்து நாட் ஜஸ்ட் பிரிட்டிஷ் காலனி, அந்த பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பிரெஞ்சு காலனி இஸ் தேர், வி ஹேவ் a Danish காலனி. ஸோ அந்த டைம்ல போனதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் காலனி ஆஸ் அ பிரிட்டிஷ் காலனி, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் 1947 to 1970, 1970 அப்புறம் இப்படி ஒரு 4 பீரியடா பிரிக்கிறோம். இது எல்லாமே டிஃபிகல்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். But one thing is very, very clear, that temples have been pillaged not only in Tamil Nadu, across India for almost 250 years. இப்போ நம்ம டெம்பிள்ஸ்னு சொல்றது காமன். ஃபார் மீ இட் குட் பி a Buddhist site, could be a Jaina site, and we are even talking Harappa, Mohenjo-daro sites, prehistoric artifacts. The Piprava இது வந்து when we are going and excavating an object, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா there was like Carthage, there was a concept that நான் உங்ககிட்ட எக்ஸ்பர்டீஸ் இல்லை, நாங்க வந்து எஸ்கவேட் பண்ணி தரோம். ஈஜிப்ட்ல இருந்து நிறைய போன அந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்கவேஷன். ஸோ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எஸ்கவேட் பண்ணிட்டு டபுள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு they will pick the best. எங்களுக்கு கூலிலாம் வேணாம், we'll provide free expertise for the excavation, பட் எங்களுக்கு வந்ததுக்கு ஒரு 1-2 அப்படி நல்லதா எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கு, கண்டினியூஸா போயிருக்கு. அப்படி போன ஒரு ஆர்டிஃபேக்ட்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த ரொம்ப வருஷத்துக்கு இது எஸ்கவேஷன்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க, எங்க இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு. இட் வாஸ் வித் டிசெண்டன்ஸ் ஆஃப் a family. இது வந்து ஒரு பானைனா அது ஒரு அஸ்தின்னு சொல்லுவோம், அஸ்தி கலசம். அவர் புத்தருடைய அவருடைய சாரீரிக அவருடைய உடல்
எரித்த சாம்பல் போன் ஏதோ வித் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸோட அது வந்து அதுல எழுத்து பொறிப்புகள் இருக்கு கிளியரா. இதை அந்த சாக்கியா கிளான் அவர் பிறந்த அந்த வம்சத்தில் இருப்பவர்கள் உருவாக்கியது அப்படின்னு வச்சு புதைத்து, அது உள்ளதுலயே ரொம்ப புதியத்தன்மை வாய்ந்த புத்தருடைய உடல் சம்பந்தமான ஒரு ஒரு நேரடி ப்ரூஃப் தட் திஸ் urn contains the relics of himnu போட்டு அது வந்து பயங்கரமான ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். அதாவது தங்க ஃப்ளவர்ஸ் அத அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபுல் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கலெக்ஷன் அண்ட் இட் வாஸ் தேர் இன் தட் ஃபேமிலி ஃபார் ஆல்மோஸ்ட் அ செஞ்சுரி. ஸோ இது வரைக்கும் வச்சுப்போம். இப்போ இதை வந்து ஹாங்காங்ல ஒரு ஏல நிறுவனம், இதுதான் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு மியூசியம்னா என்ன, ஏல நிறுவனம்னா என்ன, ஏன்னா நம்ம லா என்போர்ஸ்மெண்ட்டே நிறைய வாட்டி அறிக்கை விடுறாங்க கிறிஸ்டிஸ் என்ற நபரிடமிருந்து பார்க்கப்பட்டது. கிறிஸ்டிஸும் சூப்பிங்கிறதும் வந்து ஏலம் கலைப்பொருள் ஏலம் விலை அதிகம் உள்ள கலைப்பொருட்களை ஏலம் விடக்கூடிய நிறுவனங்கள் அப்படிங்கறதே நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியல. கிறிஸ்டி, சாத்பீஸ், பான்ஹாம்ஸ், அதுக்கு முன்னாடி ஸ்பிங்ஸ் அண்ட் சன்ஸ் தான் நிறைய நம்ம ஊர் போயிட்டு இருந்தது. ஸ்பிங்ஸ் அண்ட் சன்ஸ் காட் அக்வயர்ட் பை கிறிஸ்டி. ஸோ இதுல நிறைய ஹிஸ்டரி இருக்குன்னு. அப்ப என்ன அது இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வருது. டெல்லியில இருந்து நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே இது வந்து நம்மளோட இட் வாஸ் டெஃபினெட்லி எஸ்கவேட்டட் இன் இந்தியா. ஹவு டிட் இட் லீவ் இந்தியா கிளியர் ஆயிடுச்சு. வேற எங்க இந்தியாவை தவிர வேற எங்க இருக்க முடியும்? இந்தியால இருக்கலாம், நேபாளல இருக்கலாம். எஸ்கவேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதெல்லாம் வச்சுதான் விற்கிறாங்க. இது எங்கேருந்து எடுத்தோம், அது ஒரிஜினல் எல்லாத்தையுமே போட்டு, ஏன்னா அவங்களுக்கு இது டூப்ளிகேட் இல்லாம ஒரிஜினல் தானே காட்டணும். ஸோ அப்படி அவ்வளவு ப்ரூஃப் இருக்கும்போது இங்கேருந்து ஒரு பெரிய எஃபர்ட் நடக்குது. ஒரு லட்சே ஒரு கத்துக்குட்டி ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது, ஒரு புது ஆள் உள்ள வராங்க. அவங்க வந்து நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் இது நிறைய வாட்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திருக்கோம். ஒரு கடந்த ஒரு 6 வருஷத்துல இந்த ஆப்ஷன் ஹவுஸ்ல கிறிஸ்டிஸ்லயும் வந்து நிறைய நம்மளோட செப்பு திருமேனிகளை பிரான்ஸ்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது. என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா ஆப்ஷன் ஹவுசஸ் என்ன கிளியரா சொல்லுவாங்க, எனக்கு இது கன்சைன்மெண்ட்ல வந்தது, நீ 6 மாசத்துக்குள்ள ப்ரூஃப் பண்ணு, இல்லைன்னா நான் யார் கொடுத்தாரோ அவன்கிட்ட கொடுத்துருவேன், அப்படியே உள்ள போயிருக்கோம். ஸோ இந்த கேஸ்ல என்ன மறைக்கப்படுறது அப்படின்னாக்க, we have stopped the auction, it has been repatriated to India அப்படிதான் ஹெட்லைன். ரிப்பாட்ரியேஷன் என்ன? ரெஸ்டோரிங் டு த ரைட்ஃபுல் ஓனர். ஆமா, ஆன் பேமெண்ட் அப்படி இருக்குமா? கரெக்ட். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுவோம். அதுல இருக்கிற பிரச்சனைகள் நீங்க சொல்லுங்க. இந்த பொருட்கள் இது வந்து அது ஒரு ஸ்தூபிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் போயாச்சு. அப்ப இது வந்து ஏதோ ஒரு இந்திய அரசோட ஏதோ ஒரு மியூசியத்துல வந்து சேர வேண்டியது. மாறாக இதுக்கு வந்து கோத்ரேஜ் குழுமத்தோடைய ஒரு நபரிடமிருந்து 100 கோடி ரூபாய் பணமாக கொடுக்கப்பட்டு அந்த பொருட்கள் வாங்கி மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதானே இப்ப செய்திகள் சொல்லுது. இது இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி அனுப்புறோம்ல, அவங்களோட என்ன சொல்றாங்க, இது வந்து எங்க நாட்டு இன்அலையபிள் ப்ராப்பர்ட்டி, இது நீங்க விற்கக்கூடாது, எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னுலாம் ஒரு 20 பக்கத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டீஸ் அமைச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், லீகலா ஃபைட் பண்ணிருக்கணும், கேஸ் போட்டிருக்கணும், இதை எங்கிட்ட தான் திருப்பி வரணும். அப்போ என்னன்னா இவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, இது கிளியர் இல்ல, இது என்ன கொலோனியல் லூட், அந்த டைம்ல யூஎன் ஸ்டாச்சுவேட் கிடையாது, இந்தியன் ஆர்ட், அதாவது நம்மளோட பரி ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் என்னன்னா, முதல்ல யாரோ ஒரு இந்தியாவில் அவங்க காட்ரேஜ் இல்லாம ஒரு பெரிய பிரமுகரை கூப்பிட்டாங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இது புத்திஸ்ட்னால ஒருவேளை அந்த குழுமம் வாங்கல, காட்ரேஜ் குழுமம் வாங்கி 5 வருடம் லோன்ல இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஆன் ரிப்பாட்ரியேஷன். அப்ப 5 வருடம் கழிச்சு இது வந்து கோத்ரேஜுக்கு போயிடும், அந்த பணம் கொடுத்தவருக்கு போயிடும். கோத்ரேஜுக்கு தான் இட் ஹஸ் பீன் ஆன் லோன் டு இந்தியன் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? அநியாயம் இல்ல, இது என்னன்னா அது பண்ணது நல்லது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீங்க இப்ப என்னன்னா ஃபியூச்சரா எனி இந்த கேஸ் வந்தாலும் மார்க்கெட் வேல்யூ கொடுத்து, நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன லிஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா
இது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? ஒரு புரோக்கர் வேலை பார்த்துருக்காங்க. ம். நீ ம். அவங்கள லீகலா நான் முடக்கிட்டேன், இது விற்க முடியாம பண்ணிட்டேன், இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டேன், அதெல்லாம் சந்தோஷம். பட் இனிமே எனி அதர் கொலோனியல் ரூட் யூ ஹவ் ஓப்பன்ட் அப் another flood gate. இப்போ இந்த லோன் ரூட் மாதிரி இந்த ரூட்டும் இப்போ எத்தனை ஒரு பேர் வாங்குவாங்க? சிம்பிள் பிளாக்மெயிலாவே ஆயிடும். இங்க பாருப்பா, நான் அதை வெளி உலகத்துக்கு விற்க போறேன். உன்னுடைய நாட்டோட முக்கியம் புத்தர், மிக முக்கியமான செப்பு திருமேனி, குப்தர் கால கற்சிற்பம், இது எல்லாம் உனக்கு வேணும்னா மார்க்கெட் ரேட்டை நீ என்ன கொடு, இவ்வளோ $1,000,000 கொடுத்துட்டு நீயே வாங்கிக்கோ. அப்படின்னா இது என்ன அநியாயம்? நான் இங்கேருந்து திருடி திருடி மீண்டும் இந்தியாவுக்கே காசுக்கு விற்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். இல்ல நீயும் அதுவும் வந்து இருக்கு. யாரோ அது ஒரு இல்லாம வாங்குற ஆளு சரி கோட்ரேஜ்ன்றால நம்ம நம்புறோம். அடுத்த ஆளு இந்த 100 கோடிக்கு இது இல்லாம வேற எங்க நிலம் இதோட கேட்பாங்க. அது ஒரு இன்னொரு இதா போகுது. வாங்கினவர் அதை மீண்டும் இன்னொருத்தருக்கு வித்தாருன்னா, ஏன்னா அது அவருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுது இல்லையா? 100 கோடிக்கு வாங்கிட்டு 500 கோடிக்கு விற்கலாம் இல்லையா? ஆமா. வெரி So அன்பார்ச்சுனேட். இதெல்லாம் வந்து புது விதமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமாக அதுவும் மத்த நாடுகள்லாம் இட்டாலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம். இப்ப இந்தியா வந்து கிட்டத்தட்ட பத்தி பார்க்கணும்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 2012 வரைக்கும் 19 ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பேக். 2012லேருந்து இன்னி வரைக்கும் 638 தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 1800 அமெரிக்கால இருக்க வரப்போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 நொண்டி நொண்டி தொடப்போம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நேபாள் வந்து ஒரு 2000 கொண்டு வந்திருக்காங்க. கம்போடியா ஒரு 4000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன கண்ட்ரி சொல்றேன். பட் இட்டாலி அதான். வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒண்ணுக்கு கூட அவங்க ஒரு பைசா கொடுத்தது கிடையாது. அவங்க எல்லாமே கேஸ். இது என்னோடது. யூ ஆர் த ஓனர். யூ ப்ரூவ் த யுவர் ரைட்ஃபுல் ஓனர். இல்லைன்னா என்னோடது. அதுதான் அவங்களது. அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றத ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பெஸ்ட் ஆஃப் லாயர்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் ட்ரோஸ். அவன் வந்து லீகலா கிரிமினல் கேஸ் போடுறான் கிரேட்டரை விட. கிரேட்டரை தூக்கி உள்ள வைக்கிறான். அந்த அதாவது அமெரிக்கால இருக்க கிரேட்டர் மேல கேஸ் போடுறான். நீ வந்து சரியான வேலை செய்யல. நீ வந்து எய்டட் அண்ட் அபேட்டட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு என்ன லிட்டரலா சொல்லணும்னா பெக்கிங் போலோட ஐயா திருப்பி கொடுங்க, ஐயா ஐயா திருப்பி கொடுங்க. சரி லோனா எடுத்துக்கிறீங்களா பரவாயில்ல. சரி 4 இருக்கா, ஒன்னு கொடுங்க, ஒன்ன வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன விதத்துல நம்ம இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்கான கேள்விகள் நிறைய எழுது. இது இன்னும் இந்த இந்த 3 கோயில்ல இருந்தே நிறைய பிரான்சஸ் திருப்பி வர வேண்டிய இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல, இப்ப நம்ம வந்து பத்திரிகை செய்திகள்லாம் 3 திரும்பி வருதுனாலும் டெக்னிக்கலி 2 தான் திரும்பி வருது. சோமாஸ்கந்தர் குரூப்ல அவங்களுக்கு 3 இருக்கும். சிவன், பார்வதி, குமரன், ஸ்கந்தன், அவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு அது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் இருக்கக்கூடியது. இந்த 2 குரூப் தான் நமக்கு திரும்ப வருது. நடராஜர் வரப்போறது இல்ல. அது வந்து லாங் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருடு என்று ஒத்துக்கொண்டு ஆனால் திருப்பி தராமல் இருக்க போகிறார்கள். இதுதான் ஒப்பந்தம். அந்த தகவல் நமக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். 2வது இந்த இந்த ரொம்ப ஒரு மேலோட்டமான அறிமுகத்திலேயே நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். இந்த பிப்ராவா புத்தா ரெலிக் அதை நம்ம திரும்ப கொண்டு வந்த மெத்தடாலஜி பிழையுடையது. இதுலயும் இந்த லாங் டேர்ம் லோன் நம்ம கொடுத்தது பிழையுடையது. இது எல்லாத்தையும் வந்து வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? எனக்கு அதுதான் புரியல. ஆலத்தூர் சோமாஸ்கந்தரோ இல்ல வீரசோழபுரம் சுந்தரர் பறவையோ நித்திரப்பொனி நடராஜரோ the basic proof is the same. 1956 57 பிரெஞ்சு இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி போட்டோகிராஃப் படம் மட்டும்தான். மற்றபடி என்னன்னா அவங்க வாங்கின பேப்பர் ஒர்க். இன்ஃபேக்ட் த நடராஜா ஹேஸ் மோர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ராட் the acquisition paperwork. So technically he should the one would have been a clear open and shut case. என்ன நான் பார்க்கறேன்னா ஸ்மித்சோனியன் நீ பாருப்பா this is the deal, take it or leave itனு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து எனி விக்டரி இஸ் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய போட்டோ ஆப் கொடுத்துடலாம், பெருமையா பேசிடலாம் அப்படின்ட்டு. சரி 3 வருகிறது ஆனால் 2 தான் வருகிறது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு முடிச்சிட்டாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இவ்வளவு பெரிய நாடாக நம்ம வந்து 4வது பெரிய பொருளாதாரம், விரைவில் 3வது பெரிய பொருளாதாரம், G20 என்னென்னவோ நம்பரெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு நேபாளமும் ஒரு கம்போடியாவும் அவர்களுடைய நாட்டுடைய கலைப்பொருட்களை, கடவுள்களை, இத்தனைக்கும் அவங்க நாட்டில் வந்து இப்ப நேபாளத்துல வழிபாட்டில் இருக்கக்கூடியது இருக்கு,
கம்போடியால பெரும்பாலும் அவர்கள் நாட்டுல வந்து இந்து மதம்லாம் கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டதற்கு பிறகு கூட அதை திரும்ப பெறுவதில் அவங்க வந்து பயங்கர ஆர்வம் காட்டி இந்தியா இதுவரைக்கும் பெற்றதை போல பல மடங்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இட்டாலி வந்து லட்சக்கணக்கில் ஒரு அருமையான ஒரு டீம் ஒன்றை உருவாக்கி லாயர்ஸ் எல்லாம் வச்சு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்லாம் வச்சு 4 லட்சத்துக்கும் மேல கலைப்பொருட்களை மீட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு திட்டமே இல்லாம, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாம, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா, இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1000 சொச்சம் பீசஸ் அமெரிக்காலேயே இருக்கு. அது இன்னும் விரைவுபடுத்தி இங்க கொண்டு வரல. இன்னும் பல பல லட்சம் இப்ப இத்தாலி வந்து லட்சக்கணக்கில் வெளியில போயிருக்குன்னா இந்தியாவிலிருந்தும் லட்சக்கணக்கில் வெளில போயிருக்கு. குறைந்தபட்சம் பல 10,000 வெளில போயிருக்கு. அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அதற்கான பட்ஜெட் கிடையாது, ஆள்கள் கிடையாது. ரொம்ப சேட் சிச்சுவேஷன். இந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து மோர் காம்ப்ளிகேட்டட். இந்த ஷார்ட்கட்னால இனிமே திரும்பி வர்றதுக்கு இதையும் கேஸையும் நம்ம டேமேஜிங் பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்கோம். பட் குறைந்தபட்சம் இந்த இந்த ஒரு ஸ்டோரியை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கீங்க. இந்த ஸ்மித்சோனியன்ல இருந்து, அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் மியூசியத்திலிருந்து குறைஞ்சபட்சம் இந்த 3 பொருட்கள் திருட்டு என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு அதில் 2 தொகுப்புகளையாவது திரும்ப அனுப்ப போகிறார்கள். அது கொஞ்சம் சந்தோஷம், நிறைய வருத்தங்கள். நம்ம இன்னும் ஆழமா போய் இந்த உங்களுடைய புத்தகத்தோட அடிப்படையில உண்மையிலேயே வந்து இந்திய கலைப்பொருட்கள் திருட்டு, அதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, எப்படி இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு, இப்ப எப்படி இதற்கான போராட்டம், இதை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டம், அதுல உங்களுடைய ரோல் அப்படின்னு நம்ம பலதையும் நம்ம வரும் நாட்கள்ல பேசுவோம். அதுக்கான ஒரு பெரிய திட்டத்தோட நம்ம இதை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட கொடுத்தாகணும். அவங்கள இப்ப நம்ம வந்து தூண்டி இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எந்த விதத்துல அவர்களால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம வரிசையா பல வீடியோக்கள் மூலமா செய்வோம். ரொம்ப நன்றி விஜய், இதை இவ்வளவு டீடைல்டா சொன்னதுக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி.